Hi everyone, I am Dr. Isamuda, Assistant Professor in the Department of Computer Science from Dr. S.N.S. Radhalakshmi College of Arts and Science. Today now we will discuss about the case studies from the company HCL, how the digital forensics is applied and how to use. Now the session is handed over to the students discuss about the concepts. HCL company December 2023 ஒரு ransomware attack நடந்துச்சு. ஆக்சுவலி ransomwareனா என்னன்னா இது என்ன பண்ணுவாங்க, அட்டாக்கர்ஸ் அந்த சிஸ்டம் ஸ்டாப் பண்ணி அதுக்கான அமௌண்ட் கேட்பாங்க. அந்த அமௌண்ட் தந்தாதான் ரிட்டர்ன் அதை அன்லாக் பண்றது ப்ராசஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ransomware அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைலை ரிலீஸ் பண்ணாமையே லாஸ் ஆயிடுவாங்க. நம்மளோட அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி மணி தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் மேபி டேட்டாஸ் கேட்கலாம், இல்லைன்னா அவங்க அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பாங்க. டிசம்பர் 2023 HCL கம்பெனியில கிளவுட் என்விரான்மெண்ட்ல இந்த அட்டாக் நடந்திருக்கு. அதை டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணி சொல்லி எடுத்துப்பாங்க. அதான் என் ஃப்ரெண்ட், நான் ransomware டைப்ஸை பற்றி பேச போகிறேன். ransomware ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ransomware. கிரிப்டோ ransomware எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. அதான் கிரிப்டோ ransomware. லாக்கர் ransomware பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் என்டையராக லாக் பண்ணிடுவாங்க. நம்மளால யூஸ் பண்ணாத மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டபுள் எக்ஸ்ட்ராக்ஷன்னா அவங்க என்கிரிப்ட் பண்ண ஃபைல்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் டேட்டா லீக். நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. இன்வெஸ்டிகேஷனோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த டேட்டாஸை ரிப்போர்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணணும். இப்போ அதில் என்னன்னா ஒரு சில டேட்டாஸ்லாம் நம்ம லாஸ் ஆகிருக்கும், இல்லை நிறைய பேர் ஹேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ண முடியும்? ஒன்று அதோட பேக்கப் எதாவது செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டிடெக்ஷன். இப்போ சிஸ்டம் ஐசோலேஷன்லாம் டேமேஜ் ஆன ஒரு சில டேட்டாஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம தனியாக வேற ஒரு ஃபைலோ இல்லை வேற ஒரு சிஸ்டம்லேயோ நம்ம சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிடலாம். நான் இதில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டெப்ஸில் தேர்ட் ஸ்டெப் பற்றி சொல்ல போகிறேன். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபாரன்சிக் எவிடன்ஸ் கலெக்ஷன். ஃபாரன்சிக் எவிடன்ஸ் கலெக்ஷனில் எங்கேருந்தெல்லாம் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சர்வர்ஸ்லேருந்து, வர்ச்சுவல் மிஷின்ஸ்லேருந்து அண்ட் நெட்வொர்க்ஸ்லேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரூட் காஸ் அனாலிசிஸ். ரூட் காஸ் அனாலிசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அனலைசஸ் எதனால இந்த அட்டாக் நடந்துச்சு அதை பற்றி அவங்க அனலைஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ரேன்சம் அட்டாக்கான மெயினான ரீசன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதா ரூட் காஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்பைலன்ஸ். இப்போ அவங்க அனலைஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அதை பற்றி ஸ்டேக் ஹோல்டர்ஸை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுலேருந்து என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் அவங்க த்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த கேஸ் ஸ்டடியை ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ என்னோட டீம்மேட் சொன்னதெல்லாம் ransomware அதோட எஃபெக்ட்னு சொன்னாங்க. ஸோ இதே நமக்கு தெரியுது அது எவ்வளோ டேஞ்சர்ஸ், அது எவ்வளோ குரோ ஆகுது, சைபர் அட்டாக்ஸ் அது எவ்வளோ குரோ ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய HCL மட்டும் இல்லாமல் நிறைய எஃபெக்டிவ் கம்பெனிஸில் இது ரொம்பவே இது அஃபெக்ட் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம்னா ஒரு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமா நிறைய அட்டாக்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணி நிறைய சோர்சஸ் நம்ம இது பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. HCL ransomware அட்டாக் எப்படி டிஜிட்டல் ஃபாரன்சிக்ல யூஸ் பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் டிடெக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் நெட்வொர்க் ஐசோலேஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஃபிஃப்த் ஒன் ஒரு செக்யூரிட்டி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. இப்போ HCL டெக்ல ransomware அட்டாக் நடந்துச்சு. அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க நெக்ஸ்ட் டைம்? இப்போ அதை 24/7 மானிட்டர்லே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஏதாவது பக் வருதா இல்லை வேற ஏதாவது அட்டாக் நடக்குதான்னு அவங்க எப்படி ஹேண்டில் அந்த டைமிங் 24/7 அது பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணும்போது 1க்கு 2 முறை செக் பண்ணி டெஸ்ட்டை பில்ட் பண்ணாங்க அந்த HCL டெக். Okay, the students are discussed about how the ransomware attack in HCL company. That is how the root cause occur your ransom. That is the first thing is analyzed. The step of the process is first the investigation process started at the place of the evidence collection with the help of that server. The server to store all the log files. Based on that log file,
to retrieve all the content, and then after that second one we have to analyze the root causes of occur in your cyber attacks. There is a ransomware attack in that Excel company. Finally they give a reporting. Okay, thank you.